தம்பி என்னை பாராட்டி 2 நண்பர் ஆளுங்க கொடுத்துறாங்க. அப்ப ஒரு கட்டிக்கு என் மகனி அதுலயே அப்படியா அப்படி வாழ் பழகிய நண்பர்கள் நாய் சுருட்டி வாழும். நண்பர் அவருடைய குடும்பத்தில் இந்த பெரியாயம்மன் அமர்ந்து பட்டி படுத்து பால்பாடை பொங்க சுபியாஜயம் தம்பி அப்படி இருந்தோம். நானும் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. இந்த மோகரிக்க கல்யாணம் ஆயிடுச்சியா? பீ கலர் மாதிரி இருக்குது. கருவரு சூத்து பாத்துக்கிறீங்களா? கருவரு சூத்து அந்த மாதிரி ஒரு மகன் இவனுங்களா கல்யாணம் ஆகுது. மாரியாத்தா தாயே எனக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. தம்பி அப்படி திருமணம் ஆகி 12 வருடம் ஆகிறது. என்னுடைய மனைவி பெயரோ நிசா சனி. நம்ம பொண்டாட்டி பேரு நிசா சனி. அப்படி இருந்தோம் 12 வருடம் ஒரு மாம்பாங்கம் ஆகிறது. இந்த ருத்ர தேசத்துல சிறப்புற ஆட்சி செய்து வருகிறோம். அப்படி இருந்தோம் எங்களுக்கு ஒரு பெருத்த குரடா பையா என்ன எந்த ஒரு குறையும் கிடையாது. மந்திரி குறை தம்பி என்னுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கூலியை குறைக்கல, குறைபடி அளந்து கொடுக்கல. வருகின்ற தேவர்கள் யாவருக்கும் பொன் என்று வாரி 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 கொடுத்து கையில போயாது. ஆமாடா என்னடா 10 நாளைக்கு பீ அந்த கல்வி என்னுடைய தேசத்துக்கு வந்தா இல்லை என்று செல்வதே கிடையாது. அப்படி இருந்தும் இன்றைய தினத்துல எவராக இருந்தாலும் சரி யாசகம் கேட்டு வந்தால் அவனை சிறைச்சாலையில் அடை 12 வருடம் ஒரு மாம்பாகமாக இந்த வல்லாளகண்டனை கொள்ள இல்லை. இனி தேவர் மூவர் யாவரையும் விட போவது கிடையாது. என்னடா நம்மூட்ட அரண்மனையில வீண சத்தம் கேக்குது. யாரா பையா அட யாரடா என்னுடைய அரண்மனை யாரு கேட்கிறா? யாரு இந்த திருவிழா
சுற்றி வற்படியான சஞ்சாரி நாரத பெருந்தகையா நாத்த மகாமுனிவரா வணக்கம் 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 ஓடி வந்து பார்த்தானா ஆத்திரக்காரனுக்கு மூச்சு மட்டுதாய் இந்த மூன்று லோகத்தையும் ஒரு சில நேரத்தில் சுற்றி வரக்கூடிய நாத்த மகாமுனிவரே ஐயா வந்தான் ஐயா உங்களுக்கு மகாமுனிவரே உங்களுடைய பாதார வந்த கமலங்களுக்கு பல்லால கண்டன் 1 கோடி வணக்கம் வந்து பார்த்தால் இந்த விண்ணையுள்ள சிறப்புமோடு வாழ்ந்திருப்பாய். உங்களுக்கு அறியாதது தெரியாதது ஒன்றுமில்லை கிடையாது. 12 வருடம் ஒரு மாய்மாங்க இந்த வல்லாளகண்டனுக்கு பிள்ளை இல்லை கிடையாது. 3 தேவர்களை சிறப்பிக்க போகிறேன். என்னை வழிபிடித்து குறுக்கிட்டு வந்த காரணம் கேட்கிறேன். நான் வந்தேன் ஒரு காரியமாக நாரத மகாமுனிவரே என்னை தேடி வந்த காரணம் என்னவோ? உன்னை தேடி வந்த காரணங்கள் யாரும் உரைத்தால் நன்றாக இருக்கும். இப்படி என்னன்னு போல எனக்கோ பிள்ளை இல்லை. உனக்கு புள்ள கூட தான் வந்துக்கிறேன். மகாராஜுக்கு எப்படி நீ புள்ள கொடுப்ப? மகாராஜுக்கு நாம வந்து புள்ள கொடுக்க இல்ல. இங்க வா. பிள்ளை பெறுவதற்கான உபாயங்கள் கொடுக்க போறேன்னு சொன்ன சொல்லு. ஆமாண்டா. அதனால அல்லாம கண்டா நாத்த மகாமுனிவரே இந்த உலகத்தில் இருக்கும்படியான ஆமாம் தேவர்கள் மூவர்களை வாட்ட வேண்டும் நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் நீ சொல்றது சரிதான். எனக்கு பிள்ளை வரும் பிரம்மதேவன். ஆனா அவனதான் பட்டை காட்டணும். அந்த படைத்த கடவுளா இருக்கும்படியான நான்முக பிரம்மதேவன் இடத்திலே சென்று ஆமாம் அடியாதண்டமாக அடித்து அந்த சத்தியலோகத்தை கைப்பற்ற வேண்டும். ஆமாம். இரண்டாவதாக கைலாயம் செல்லக்கூடாது. கைலாயம் செல்லக்கூடாது. ஏன்? எதற்கு? எப்பேற்பட்ட வல்லமை படைத்தவன் வல்லமை கண்ட. ஆமா. அதனால கால் மூல் இந்த கால் சோறாமல் இங்கிருந்து அந்த பரம கடவுளை தவம் செய்து அந்த பரம கடவுள் உன்னுடைய தவத்துக்கு மெச்சி இந்த வல்லாமபுரிக்கு வருவார். என்னை தேடி அப்படி வருகின்ற பொழுது முதல்ல சத்தியத்தை வாங்க. முதலில் சத்தியம். நான் எதை கேட்டாலும் தருகிறேன் அப்படி என்ற ஒரு சத்தியத்தை வாங்கணும். வாங்க வேண்டும். சத்தியத்தை கொடுத்த பிறகு அவர்கிட்ட எப்பேற்பட்டது கேட்க வேண்டும் தெரியுமா? எப்படி வர வாங்க வேண்டும்? இந்த ஆகாய பூமி இந்த ஆகாயம் இருக்கு பத்தியா? ஆமா. இந்த ஆகாயம் ஒரு குடையாகவும் ஒரு குடையாகவும் இந்த பூமாதேவி ஒரு தொட்டிலாகவும் 4 வேத 4 சங்கிலியாகவும் சங்கிலி அதோ வனத்தில் இருக்கக்கூடியான 27 நட்சத்திரங்கள் பூச்சியாகவும் இதெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறேன். கேட்டு இதையெல்லாம் கொடுத்த பிறகு இந்த தொட்டில் இருக்குது அல்லவா? ஆமா. இந்த தொட்டிலே என்ன போட்டால் அழகு? இந்த தொட்டியை விளையாடுவதற்கு ஒரு மயிலச் செயல் ஒன்று போட்டால் அழகு. குழந்தை இருந்தால் அழகு. வரத்தை கேட்டினா அவர் வரம் கொடுப்பாரு. ஆனா அப்படி கேட்க கூடாது. எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டுமே என்றால் ஒரு மயிலச் செல்வம் என்பது நீயே எனக்கு பிள்ளையா பிறக்க வேண்டும். பரம கடவுளே எனக்கு பரம கடவுள் பிள்ளையா பிறந்துட்டா
பிறந்து விட்டால் இந்த உலகமே உனக்கு அடக்கம். இந்த உலகமே இந்த வல்லாள கண்டனுக்கு ஏன்னா உலகத்துக்கு படி அடக்கும்படியான பரம கடவுள். பரம கடவுள் அப்பேற்பட்ட கடவுள் நமக்கு அடக்கம்னா எனக்கு இந்த உலகமே நமக்கு அடக்கம். நமக்கு அடக்கம். அவரே நமக்கு பிள்ளையா பிறகு போறாரு. பிறந்துட்ட பிறகு இதை விட நமக்கு சந்தோஷம் கிடையாது. நம்மளை எதிர்க்கவும் யாருமே கிடையாது. அதனால ஓஹோ இப்ப நீங்க போறல்ல, ஆமா போற வேகத்துல தன் மனைவியை கூட்டு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பு. அப்படி நேரம் ஆகுது. நாரத கூட்டினே கிளம்பு. அப்படி ஆகட்டும். ஏய் மந்திரி, நாரத வார்த்தை பிரகாரம் என்னுடைய மனைவி நிசாசனியை இந்த வல்லாள கண்டன் சென்று அதி விரைவாக அழைத்து வா. இதுவாகவே வல்லவ கண்டன் நிசாசனிகள் மனைவி அழைக்க நிசாசனி வருப்பார்.
என் கண்ணனே துணை வந்தது புரிவாய்
ஏய் வேணாம். ஐயப்பா போய் சேமியா பொக்கு பல்லா சேமியா பக்கம் சேமியாக்கும் பக்கம் பண்ணிருக்கீங்க வேணாம். ஒரு கதை சொல்ல போயிட்டே என்ன கதவா என் ஊரு ஆ திருவண்ணாமலை நம்மளே மாவட்டம். ஆமா ஆமா. நம்ம பக்கத்துல தென்கரும்பலூர். கிளம்புறோம் கடம்பலூர் இல்ல தென்கரும்பலூர். கிளம்புறோம் என் பேரு ஜீவா. ஆ அண்ணா ஆ இதுல என்ன ஒரு கதைனா அண்ணா என் கூட ஒரு ஃப்ரெண்டு எனக்கு விஜய் தோஸ். ஆமா ஒரு கூட்டாளி மச்சான் கூட்டாளி மாதிரி என் கூட்டாளி. ஆ அவன் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? 2 பேர் பெங்களூர்ல வேலை செஞ்சிருந்தோம். இருந்தீங்க. இங்கிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பெங்களூர் வேலைக்கு போனோம். அவன் அங்க செத்து போட்டு வராங்கன்னா எனக்கு தெரியல. கூட்டாளி என்ன தெரிஞ்சுக்கிறான் என் கூட்டாளி அவன் நேரம் முடிஞ்சு போச்சு அவன் மகராஷ்டிரா ஆ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நான் குடு குடு குடுன்னு சொன்னேன். ஆ ஏன் பொண்டாட்டி ஆ இந்த மாதிரி என் பொண்டாட்டி இல்ல அவன் பொண்டாட்டி சொல்லு உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு செத்துட்டான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்து ஏன்னா கூட பசங்க வச்சேன் அப்பா வச்சு வச்சேன் அப்படி சொல்லிட்டு இப்ப பாத்துட்டு வாடி சொல்றாங்க. ஏன்னா ஆனா என் பொண்டாட்டி 6 மாசம் கர்ப்பம் இல்ல முடியாதுக்கா 6 மாசம் கர்ப்பம். ஆனா கல்யாணம் பண்ணி அப்பே போனவன் தான். ஆமா 6 மாசம் கர்ப்பம். ஆள் இல்ல கல்யாணம் பண்ணி விட்டு வெளிநாடு போட்டா ஆனா அவன் பொண்டாட்டி 6 மாசம் ஆனா என்ன பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளே அப்படி சொல்லிட்டு ஏய் எங்க அம்மாவை கூட்ட அனுப்புறேன். ஏமா என் பொண்டாட்டி மாசமாக்குறா அவனால ஒண்ணும் முடியாது நீ போயிட்டு அம்மா கூட ஒரு வத்தாசுக்கு போ அப்படி சொல்றாங்க. அது சரி இந்த சாவுட்டான போனாங்க பாரு என் பொண்டாட்டிக்கு அந்த சாவுக்கு கீழே மேல அவரை பந்தல் அவரை பந்தல் அந்த அவரை பந்தல் மேல என் பொண்டாட்டிக்கு ஆசை போயிடுச்சு. அந்த அவரை பந்தல பாத்துச்சு உன் பொண்டாட்டி. ஆமா என் பொண்டாட்டி பாத்துட்டு சரஞ்சரமா காய்க்குது சரசரமா காய்க்குது. அத பாத்துட்டு என் பொண்டாட்டிக்கு ஆசை வந்துக்குது. என் பொண்டாட்டி எங்க அம்மாட்ட என்ன சொல்றா அப்படி பாத்தியாடி மாமியத்தே பந்தல் உள்ளவர் பாடி பாத்தியாடி மாமியத்தே இப்படி பாடுறாரு. இதெல்லாம் அவங்க அவ என் செத்துட்டான் பாரு அவ பொண்டாடி உட்காந்து கேட்டுக்கிறான். ஆமா அவங்க அம்மாவும் பொண்டாடி உட்காந்து கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டா எங்க அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிது. பரிமாவை பார்க்க அவருக்கு கேக்குறா அப்படி எங்க அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிது. எங்க அம்மா என்ன பண்றா ஏய் அடி பொறுத்துக்கடி அவங்க அம்மா நினைச்சிருக்கிறான் பையனை பார்க்க வரல இந்த அவருக்காக பார்க்க வந்துக்கிறான் அப்படின்னு அவன் தான் எதிர்பார்த்து பாடுறா. இறக்கி விட்டு அவன் இறக்கி விட்டு அவரை காடி என் கதை ஒரு இருக்கட்டும். நீ போடா என் மயிறு அம்மா வந்து போச்சு. போடும்போது இன்னும் போட்டு அம்மா தாய் அகிலாண்ட கோடி பெருமாண்ட ஓட்டி சாட்சி
ஆதி மர சூத்தி ஓ ஆதி மர ஓ சூத்தி ஓ தாயே கலிகால தெய்வம் அம்மா